யார் யாருக்கெல்லாம் வீசிங் தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, ஈஸ்னோஃபிலியா தொந்தரவு, இதய தொந்தரவு, அதே மாதிரி அலர்ஜி தொந்தரவுகள்லாம் வரும்னு ஜோதிடப்படி கடந்த வெள்ளிக்கிழமை நாம் பார்த்தோங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, அவங்களாம் எந்த கோவிலுக்கு போனால் அந்த நோய்கள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறதாங்க. பொதுவாக ஆஸ்துமா தொந்தரவுகள், வீசிங் தொந்தரவுகள் இருக்கிறவங்க சிவபெருமானுக்கு மிளகு சாதம் படைத்து நைவேத்தியம் செய்து அன்னதானங்கள் எல்லாமே செய்யலாங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றியும் வழிபடலாங்க. அதையும் தாண்டி ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குங்க. இதயத்திலேயே இறைவனை வைத்து இதயத்திலேயே சிவாபிஷேகம் எல்லாம் அபிஷேகங்களெல்லாம் செய்து இதயத்துக்குள்ளாரியே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்திற்கு விதவிதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் எல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இதயத்திலேயே அவரை வைத்து அங்கேயே ஒரு பெரிய கோவிலெல்லாம் எழுப்பி அங்கேயே இறைவனை வைத்து கொண்டு கும்பாபிஷேக தேதியையும் வைத்து விட்டார் ஒரு பெரிய ஒரு சித்தர், மிகப்பெரிய ஒரு நாயன்மார். உடனே இந்த தேதியில் நான் கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன், சிவபெருமானே நீ எழுந்தருள வேண்டும் அப்படின்னு அன்பு கட்டளை இடுகிறார். பக்கத்தில் நாட்டில் அதாவது பக்கத்து ஊரில் காஞ்சிபுரத்தில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மன்னர், சோழ மன்னர், அவர் ஒரு அற்புதமான திருக்கோவிலை, நிஜ கோவிலை கட்டி அதே நாளில் கும்பாபிஷேகத்தை நிர்ணயிக்கிறார். உடனே எல்லாமல்ல சிவபெருமான் மன்னனுடைய கனவிலே தோன்றி அங்கே ஒருத்தர் கட்டியிருக்கிறாரு கோவில், அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போகிறேன், நீ உன்னோட டேட்டை முடிஞ்சால் மாற்று, இல்லைனா அவரை போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காலையில் எழுந்தோடனேயே மன்னன் அலறி அடித்து கொண்டு சிவபெருமான் கனவிலே சொன்ன இடத்துக்கு வரார். அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருநின்ற ஊர் தான். அங்கே பூசலார் அப்படின்னு ஒரு பெரிய சித்தர், அவரை பார்க்குறார். எங்கெங்க நீங்கள் கட்டின கோவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கே கோவில் கட்டினேன், அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேண்டும் அரசே, என்கிட்ட பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா சொல்கிறார், நான் இதயத்தில் கட்டிய கோவிலுக்குத்தான் இறைவனை வரவழைத்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவரை வணங்குகிறார். அதே போல் அந்த இதய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து மக்களும் தரிசிக்கிறார்கள். அப்புறமா தான் மன்னர் தன்னுடைய நிஜ கோவில், அவர் எழுப்பின கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறார். உடனே மன்னர் அந்த திருநின்ற ஊரிலே இருந்து தவம் செய்த அந்த பூசலார் அப்படிங்கிற சிவனடியாருடைய கூற்று பிரகாரம் அவர் இருந்த இடத்திலேயே மிகப்பெரிய சிவாலயத்தை எழுப்பினார். அதுதான் இன்றைக்கி திருநின்ற ஊரில் நம்ம பார்க்குற அந்த பெரிய சிவாலயம். இந்த கோவில் கர்ப்ப கிரகத்தில் மூலஸ்தானத்தில் கருவறையில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் பக்கத்திலேயே பின்பக்கமாக பார்த்திங்கன்னா பூசலாரும் அங்கே இடம்பெற்றிருக்கிறார். பூசலார் சிலையும் உள்ளுக்குள்ளார நீங்கள் பார்த்து வணங்கலாம். இது மிகப்பெரிய அதிசயம். இது மாதிரி எந்த கோவிலுமே நீங்கள் பார்க்க முடியாது. தன்னை அதாவது முழுமையாக வணங்கின தன்னுடைய பக்தனை, சிவனடியானை சிவபெருமானே தனக்கு இணையாக இடம் கொடுத்து தன்னுடைய கருவறையிலேயே தனக்கு அருகிலேயே அவரை நிற்க வைத்து அவருக்கு எல்லா வகையிலையும் முதல் மரியாதை கொடுத்த மிகப்பெரிய ஸ்தலம் இந்த திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய இருதயாலாஈஸ்வரர். அதாவது இருதயமே இருக்கக்கூடிய ஈஸ்வரன், இருதயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஈஸ்வரன். அதனால் இருதயாலீஸ்வரர் கோவிலுக்கு நாம் போய் வரலாம். அருள்மிகு மரகதாம்பிகை இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு போனோம்னா இருதய நோய்கள் விலகும், ஆஸ்துமா தொந்தரவு, ஈஸ்னோஃபிலியா, வீசிங் தொந்தரவு அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதனால் நேரம் கிடைக்கும் பொழுது வரலாற்று சான்றாக இருக்கக்கூடிய சென்னைக்கு 33 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் இருதயாலீஸ்வரரையும், அருள்மிகு இருதயாலீஸ்வரரையும், அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பியையும் ஏதேனும் ஒரு திங்கள் கிழமையில் சோமவாரத்தில் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நோய் விலகும், ஆரோக்கியம், அழகு, இளமை, ஆயுள் எல்லாமே கூடுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌகரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.